நீ மட்டும் ஏன் கீழே இருக்க? டி, நான் உங்க கூட எல்லாம் சேர மாட்டேன். மௌலி, இப்ப நீதான் விளையாடணும். யால சதீஷ் இப்படி பேசுக? ஒழுங்கா பேசல. இந்த வாய்ஸ் தான் இப்போ ட்ரெண்டிங்ல இருக்கு. நான் இப்படிதான் பேசுவேன். உன்னால என்ன பண்ண முடியுமோ பண்ணிக்கோ. டேய், ட்ரெண்டிங்னா என்னடா? அவன் கிடக்குறான் மௌலி, நீ விளையாடு. ஏய் கல்லுங்கள. ஏய் அப்பு, ஓடி போய் அங்க ஒரு கல்லை எடுத்துடா. நான் எதுக்குல போணும்? ஏன்னா நீதான் கீழே உட்கார்ந்துருக்க, நாங்க 2 பேரும் மேலே இருக்கோம். சரி, நான் போய் கல் எடுத்துட்டு வாரேன். அப்படியே விட்டா நல்லா இருக்காது. எல்லாரும் சந்தோஷமா இருக்காங்க. சந்தோஷத்தை கெடுக்கிறது தான் நம்ம வேலை. ஓ, எடி பிங்கி, எதுக்கிட்டி நுண்ண? இப்படி பண்ணாத, நான் கோவம் வருது. நான் அப்படிதான் பண்ணுவேன். உனக்கு கோவம் வந்தா நீ எந்திரிச்சு போ. ஏய், கல் எடுக்க போனவன் எங்கடா போனா? கல்லை தேடி பார்த்திருப்பான், ஒண்ணு இருக்காது. அதான் கல்லடிக்க கிரஷருக்கே போயிருப்பான். சரி, இப்ப வேற ஏதாவது விளையாடுவோமா? போர் அடிக்குது. நான் வந்துட்டேன். அப்பு, நீ என்ன தெரியுமா செய்ய? இந்த கல் எடுத்து உன் தலையில போட்டுட்டு செத்துரு. ஏன் இப்படி சொல்லுதீங்க? நீங்க கல்லு கேட்டனால நான் அது வர போய் எடுத்துட்டு வந்திருக்கேன். இவனை கல் எடுக்க விட்டது நான் போய் எடுத்துட்டு வந்திருந்தேன்னா 5 நிமிஷத்துல எடுத்துட்டு வந்திருப்பேன். அப்போ நீயே போய் கல்லை எடுத்திருக்க வேண்டியதானல? எதுக்கு என்ன போக சொன்ன? சரி, நான் போய் கல்லை எடுத்துட்டு வரேன். நீ இதுல ஒரு பாயை போட்டு கிடந்து உறங்கு. லே, படுத்து உறங்கிறதுக்கு பாய் இருக்கால? பாயா? அது எதுக்குல? அதான் நீ அவ்வளவு பெரிய கல்லு கொண்டு வந்திருக்கல, அதை விரிச்சு அது மேல நீ படுத்துரு. இல்லைன்னா அது உன் மேல போட்டு நீ ஒரே அடியா உறங்கிரு. ஓ, நீ என்ன கிண்டல் பண்ணுதியா? அது உனக்கு இப்பதான் தெரியுதா? இவன் கூடயே பேசிட்டு இருந்தா விடிஞ்சிரும். நான் போய் ஒரு கல் எடுத்துட்டு வரேன், விளையாடுவோம். ஏன் நம்மள எல்லாரும் கிண்டல் பண்ணுதாவ? நீ அதுக்கு பேசாம இருந்திருந்தா உன்னை யாரு கிண்டல் பண்ணுவா? பெரிய ரம்பா மாதிரி முடி விரிச்சு போட்டுட்டு வந்துருதா. நீ படம் கட்டது தானே அவ்வளவு பெரிய ஹேர் பின் வச்சுட்டு வந்திருக்க. ஆமா டி, நான் படம் தான் காட்டுறேன். அங்க என்னன்னா உங்க அம்மா எங்க அம்மாட்ட சண்டைக்கு வருது. இங்க என்னன்னா நீ என்கிட்ட சண்டைக்கு வரியா? எங்க அம்மா எல்லாம் தேவையில்லாம எதுக்கிட்டி பேசுக? நான் இப்ப உங்க அம்மாவை தான் சொன்னேனா? எங்க அம்மா நீ பேசிதான் பாரு, உன்னை நான் விட்டுறேனா? என்னடி பண்ணுவ நீ? அண்ணா, அந்த அப்பு தூக்கி போட்டான் பத்தி, அந்த கல்ல எடுத்து உன் மண்டையில அடிச்சு அடிச்சு உன் மண்டையை உடைச்சிருவேன். எங்க உடைச்சு பாருடி, உன் கைய உடைச்சிருவேன். ஆமா, இவ பெரிய ரவுடி வந்துட்டா அவளுக்கு சப்போர்ட்டுக்கு. என் ஃப்ரெண்டுக்கு தான்டி நான் சப்போர்ட் பண்ணுவேன். ஃப்ரெண்டோ பேக்கோ, இன்னைக்கு பாருங்கடி, எங்க அம்மாட்ட சொல்லி உங்களை எல்லாம் ஒரு வழி ஆக்கி தாரேன். ஆமா, இவங்க அம்மா பெரிய தாதா. ஏ பாரு மௌலி, எங்க அம்மாவை பத்தி பேசாத, எனக்கு கோவம் வரும். அப்ப நீ மட்டும் கவிதாக்கு அம்மாவை பத்தி பேசல மாட்டி? ஆமாட்டி, அப்படிதான் பேசுவேன். நீ என்னடி பண்ணுவ? டே அப்பு, அங்க அப்படியே திரும்பி பாரு. அங்க ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஃபைட்டு போயிட்டு இருக்கு. இத மிஸ் பண்ணா வேற எப்போ இது மாதிரி ஒரு ஃபைட்டு கிடைக்காது. டேய், நம்ம சண்டை போட்டுட்டு இருந்தா நிறுத்தணும். நம்ம சண்டை போட யாத்தி விடக்கூடாது. நீ சும்மா வாய வச்சுட்டு இருள, நம்ம சண்டைய பார்த்து ரசிப்போம். டேய், நீ இப்படி பேசாதல, எனக்கு பிடிக்கல. உனக்கு பிடிக்கலன்னு நான் என் வாய்ஸ மாத்த முடியாது. மூடிட்டு அங்க திரும்பி ஃபைட்ட பாரு. டேய், நான் அந்த ஃபைட்டை கூட பார்க்கல சும்மா இருந்து. நீ தயவு செய்து இந்த வாய்ஸ்ல பேசாத, நல்லாவே இல்ல, கேவலமா இருக்கு. டேய், வாய்ஸ் நல்லா இல்லையோ? அவனுங்களுக்கு வாய்ஸ் நல்லா இருந்து, உனக்கு தான் நல்லா இல்ல. டேய், அங்க ஃபுல்லா தேடி பார்த்தேன், ஒரு கல்லு கூட கிடைக்கல. எல்லா கல்லும் தூக்கி போட்டு அந்த காத்தோட சேர்ந்து போற போல இருக்கு. இப்ப என்ன பண்ணலாம்? ஹைட் அண்ட் சீக் விளையாடுவோமா? லே, என்னல அடிக்கடி உன் வாய்ஸ மாத்திட்டே போற? அதெல்லாம் அப்படிதான். சரி, எல்லாரும் ஹைட் அண்ட் சீக் விளையாடுவோம். என்னடி வேணும் உங்களுக்கு? முறைச்சிட்டே இருக்கிய? அப்படிதான்டி முறைப்போம். என்னடி செய்வ? லே, என்ன இங்க இவ்ளோ பெரிய ஃபைட் போயிட்டு இருக்கு, இதுல எப்படி ஹைட் அண்ட் சீக் விளையாடுவோம்? சரி, அவங்கள நிறுத்தி விடு, போய் விளையாடுவோம். டைம் வேற போயிட்டே இருக்கு. ஏ, விளையாட வந்துட்டு இப்படி சண்டை போடலாமா? நீ மூடிட்டு போறாங்க. சரி,
லே அவ சொன்னது கூட என் மனசுல அவ்வளவு கஷ்டமா இல்ல. நீ சிரிக்கிறதுதாம்ல என் மனசுல ரொம்ப கஷ்டமா இருக்கு. வாய மூடல. யாரு என்ன சொன்னாலும் அப்பு மட்டும் நான் சிரிக்கவே மாட்டேன். என்ன யாராவது ஏதாவது சொன்னாலும். லே அப்பு நீ இப்ப என்ன பண்ணன? சிரிச்சே. சொல்லிட்டு சிரில பயமா இருக்கு. இனி எனக்கு சிரிப்பு வரும்போது நான் உன்னை கூப்பிட்டு சொல்லிட்டு சிரிக்கேனா? இதுக்கு நான் சிரிச்சதே பரவாயில்ல. சரிடே, எல்லாம் சண்டை போடாம வாங்க, நம்ம எல்லாரும் ஃப்ரெண்ட்ஸ் தானே. ஹைட் அண்ட் சீக் விளையாடுவோம். எங்க வச்சு விளையாடக்கு? நான் உங்களை ஒரு இடத்துக்கு கூட்டிட்டு போறேன், அங்க வச்சு விளையாடுவோம், ஜாலியா இருக்கும். நான் போய் என் ஃப்ரெண்ட கூட்டிட்டு வரேன், அவன் இன்னும் வரல. சரி போ. லே சதீஷ், நான் இவ்வளோ நேரம் இருந்ததுல உடம்பெல்லாம் வலிக்கு. நான் கொஞ்ச நேரம் வீட்டில் போய் ரெஸ்ட் எடுக்கேன். சரி போ நெட்டர்லி. ப்ளீஸ் சதீஷ், நம்ம இவ்ளோ பெரிய காட்டுல விளையாட போறோம். ஆமா. இந்த பெரிய காட்டுல நம்ம தொலைஞ்சிட்டோம்னு எப்படில கண்டுபிடிப்பீங்க? அவசர குணமா பேசாத கவிதா, நம்ம அப்படி ஒன்றும் தொலைஞ்சோன்னு போக மாட்டோம். என்ன லல்லி, பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு. எங்க கூட எல்லாம் இப்பெல்லாம் விளையாட வரதே இல்ல. அதெல்லாம் அப்படிதான். சதீஷே உன்ன போலே பேசுதா. இது வேற வாய்ஸ் மொழி. நாளே ஏதோ ஒன்னு காணாத போலயே இருக்கு. லே அப்ப எங்க போனா? அவன காணல. இப்படி விளையாட கூட்டிட்டு வரேன்னு சொல்லிட்டு எப்படி நீங்க இவ்ளோ கவன குறைவா இருக்கலாம்? அவன் வேற பாவம், அவனுக்கு ஒண்ணுமே தெரியாது. இப்ப அவன காணல. நம்ம எங்கல போய் தேடக்கு? இவ்ளோ பெரிய காடு இது. டி யாரல காணல? வாங்க போய் தேடுவோம். லே பேத்தமையில ஒண்ணு நம்மள காணல, நாங்க எல்லாம் தேடிட்டு வந்தோம். எங்கல போய் தொலைஞ்ச? அது நான் அந்த மரத்துல அந்த மசி குட்டி இருந்தா அதான் அதை தட்டி விட்டுட்டு வந்தேன். நீ அது கூட சேர்ந்த மரத்துல யாரும் இருக்க வேண்டியதான்ல? யாமல திட்டுதீங்க. நான் என்ன தப்பா செய்தேன்? அது யாருக்கு மேலே யாரி கடிச்சிட விடாதுன்னு சொல்லி அதை சுரண்டி தான் விட்டேன். நாங்கெல்லாம் ஒரு செகண்ட் பயந்துட்டோம். நீ வேற ஒருத்த எங்கேயா போனா பேக்கன்னு முழிச்சு நிப்ப. இன்னும் எங்கேயாவது தொலைஞ்சிட்டோம்னா என்னெல்லாம் பண்ணணும்? கத்தி யாரையாவது கூப்பிடணும், காப்பாத்துங்கன்னு. சரில, இன்னும் எங்கேயாவது நான் போய் தொலைஞ்சேன்னா கத்துக்கேன், வந்து என்ன கண்டுபிடிச்சிருங்கன்னா. சரி இப்ப யாரு எல்லாரையும் கண்டுபிடிக்க போறா? சரி அப்போ என்னல இவனை நம்ம எங்கேயாவது ஒளிய விட்டோம்னா இவனை தேடி நடக்க நேரம் தான் நமக்கு ஆகும். இவன் எங்கேயாவது போய் ஒளிஞ்சிட்டு கூப்பிட்டாலும் வரமாட்டான். அதனால இவனே கண்டுபிடிக்க விட்டுறலாம். ஏ அப்போ நீ தான் எல்லாரையும் கண்டுபிடிக்கணும்னா போய் 1 2 என்ன? லே சுபி, எனக்கு ஒரு டவுட்டு. ஒளிய போகும்போது உனக்கு என்னல டவுட்டு? சரி கேட்டு தொலை. இந்த அப்பு பைய ஒழுங்கா என்ன ஆனா சும்மாவே 1 2 அப்படி எண்ணிட்டு பையன் ஒழுங்கா எண்ணுவானா? ஏய் ஆமால, இரு போய் பார்த்துட்டு வரேன் அப்ப எப்படி எண்ணிட்டு இருக்கான்னு. 1 2 3. அப்போ ஒருக்க திரும்ப. இல்ல நான் எண்ணிட்டு இருக்கேன், யாரும் ஒளியதையும் நான் பார்க்க மாட்டேன். லே ஒழுங்கா என்னடா 1 2 3 எண்ணிட்டு இருக்க. ஃபாஸ்டா எண்ணு. சரி நான் இனி ஃபாஸ்டா எண்ணிங்க, நீ ஓடி போய் ஒளிஞ்சிரு. 1 2 50 100 வாரே. லே சதீஷ், நம்ம ரெண்டு அந்த வாட்டக்குள்ள போய் ஒளிவோமா? சரியில்ல, இதுல ஒளிஞ்சோன்மையா அந்த அப்பு பையலால நம்மள கண்டே பிடிக்க முடியாது. சரி வாழ போய் ஒளிவோம். லே சுபி, பார்த்து கடை, கீழே உருண்டு வந்து விழுந்துராத. நீ எங்க அங்க கீழே உட்கார்ந்திருக்க? சரி நீ உருளாம கடை. எவ்வளவு சூப்பரா இருக்கு இந்த இடம். பிங்கி ஏதோ கீழே கடக்க போல இருக்குடி. என்னது? லே இங்கயா ஒளிஞ்சு கிடக்குதிய? கண்டே பிடிக்க முடியலல. குனிஞ்சு பார்த்த பிறகுதான் தெரியுது அந்த வாட்டைக்குள்ள கிடக்குது. அப்ப இன்னும் என்னதான் கண்டுபிடிச்சிருக்கியா? கீழே பாரு சதீஷ் இருக்கான். என்ன எதுக்குல அவள்கிட்ட காட்டி கொடுக்க? நான் மாட்டியாச்சுல, நீயும் மாட்டு, அப்பதான் சந்தோஷமா இருக்கும். இதெல்லாம் போங்காட்டம். சதீஷ், நீ ஒளிஞ்சு கிடக்கதே கண்டுபிடிக்க முடியல. எட்டி வாங்கட்டி போய் ஒளிவோம், இன்னும் நல்ல நல்ல இடம்லாம் இருக்கான். ஆமா கவிதா எங்க? அவளை காணவே இல்ல. கவிதா வரும்போதே ஒரு இடத்துல போய் ஒளிஞ்சிட்டா. நானும் அங்க ஒளியலான்னு பார்த்தேன், சின்ன இடமா இருந்தா அவளே மட்டும்தான் பார்த்துச்சு. அதான் நீ ஒளின்னு சொல்லிட்டு நான் உங்க கூட வந்துட்டேன். சரி வாங்க, ஒரு நல்ல இடமா பார்த்து எல்லாம் சேர்ந்து ஒளிவோம். ஏட்டி, நம்ம 2 பேர் மட்டும் சேர்ந்து ஒளிவோம், அவளை தனியா விட்டுரு. ஆமா தெரியாம சொல்லிட்டான், அவளை தனியா தான் விட்டானோ. என்னெல்லாம் சொன்னான். சரி வா போ. அம்மா
எவ்வளவு சூப்பரான இடம். இப்படியெல்லாம் இந்த உலகத்துல இடம் இருக்கா? சரி மௌலி, நீ வேற இடம் பார்த்து போயிரு, நாங்க ரெண்டு பேரும் இங்க ஒளியோம். ஏய் ஆண்டி பிங்கி, நானும் உங்க கூட சேர்ந்து ஒளியேனா? அதுல இடம் இருக்கு பத்தியா, நான் அதுல பேசாம இருப்பேன், உங்கள்ட்ட எதுவுமே நோண்ட மாட்டேன். வேற இடம் பார்த்து போய் ஒளிஞ்சிரு, நீ மட்டும் இங்க ஒளிஞ்சேன்னா உன்னை நாங்க ஃபர்ஸ்டே காட்டி கொடுத்துருவோம் சொல்லியாச்சு. நீங்கெல்லாம் நல்லாவே இருக்க மாட்டீங்க, உங்களை தான் ஃபர்ஸ்ட் வந்து அந்த பையன் கண்டுபிடிப்பான். வேணா பாருங்க. நான் இந்த மரத்துல இதுல அப்படியே படுக்க போறேன், யாராலையும் கண்டுபிடிக்க முடியாது. நான் அப்படியே அந்த சைடு போய் படுக்க போறேன். நம்ம எங்க ஒளியதுக்கு, அந்த சசி பிள்ளை வேற விரட்டி விட்டுட்டா இங்க நீ ஒண்ணு ஒளிய கூடாதுன்னு. அண்ணா ஒரு குண்டு கிடக்குல்ல, அதுல அப்படியே உட்கார்ந்துருவோம், யாராலையும் நம்மள கண்டுபிடிக்க முடியாது. நம்மள யாராலையும் கண்டுபிடிக்க முடியாது. நான் ஒரு நல்ல பிளான் வச்சிருக்கேன். அவன் அப்போ இந்த சைடு வரும்போது நான் அந்த சைடு ஓட்டி ஓடிடுவேன். அவன் அங்க தேடி அலைவான், நான் அப்படியே அந்த சைடு போய் வேற எங்கேயாவது ஒளிஞ்சிடுவேன். இதான் என்னோட பிளான். ப்ளீஸ் எல்லாரும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. டி நான் வாரேன், எல்லாரும் ஒளிஞ்சிருங்க. எம்மா எத்தாதண்டி குழி, இதுக்குள்ள விழுந்தா என்ன ஆகும்? ஒரு எலும்பு கூட மிஞ்சாது போல இருக்கு. நம்ம எப்படியாவது பார்த்து அந்த கட்டையில சாடிடுவோம், ஒரே பாசியா இருக்கு. இந்த கல்லுக மேல எல்லாம் யாரு எப்படிதான் அந்த சைடு போவானோ தெரியாது. நீ எப்படி போவக்கு? ஒரு வழியும் இல்ல, ஒண்ணும் இல்ல. அப்படியே இந்த வேற பிடிச்சு ஏறி அப்படியே அந்த சைடு சாடிடுவோம், அங்கதான் வழி இருக்கு. தெரியாம இங்க வந்து மாட்டிட்டோம். ஏம்மா, அந்த உலகத்துல இப்படி எல்லாம் இடம் இருக்கா? எவ்வளோ சூப்பரா இருக்கு. ஏம்மா, இதுல நிக்கிறதுக்கே பயமா இருக்கு. சுபி சுபி சதீஷ், இங்க இருந்து அங்க ஜம்ப் பண்ணுவோம். என்ன அங்க என்னதோ வெள்ளை கலர்ல தெரியுது, போலார் பியரா இருக்கும். சரி நம்ம போவோம், அங்க போனோம்னா கடிச்சு வச்சாலும் வைக்கும், இது காடாக்கும். லே சதீஷ், ஜஸ்ட் மிஸ்ல மூச்சு கூட விடாம பிடிச்சு வச்சுட்டாக்கு இருந்திருக்கேன். நானும் நம்மள ஒன்ன கண்டுபிடிச்சிட்டு போலார் வீரன்னு சொல்லிட்டு போறான். அண்டார்டிகாவில அதெல்லாம் இருக்கும். இருக்கம்லாவே இல்லையே, அதெல்லாம் அண்டார்டிகால தானே இருக்கும். இங்க எப்படி போலார் பியர் இருக்கும்? நம்ம போய் பாப்போம். இன்னும் ப்ளூ கலர்ல என்னதோ இருக்குது. ஏய் ஏ சுபி, நீங்க யாரா இருக்க? கண்டுபிடிச்சிட்டேன், வெளியில வா. எப்படில கண்டுபிடிச்சேன்? நான் கஷ்டப்பட்டு அந்த ஹோட்டல்ல போய் இருந்தேன். எப்போ உன் கூட தான்ல சதீஷ் இருப்பான், அவன் எங்க இருக்கான்னு சொல்லு, அவனையும் கண்டுபிடிச்சிருவோம், நம்ம கூட வருவான்ல. நீயே கண்டுபிடி, நான் என் ஃப்ரெண்ட் அப்படியே போட்டு கொடுக்க மாட்டேன். நீயே மாட்டிட்ட, நீ எல்லாரையும் போட்டு கொடுத்தா தானே ஜாலியா இருக்கும். போட்டு கொடு. ஓ ஆமால்ல, நான் போட்டு கொடுத்தா ஜாலியா இருக்கும்ல. இருந்தாலும் நான் என் ஃப்ரெண்டை போட்டு கொடுக்க மாட்டேன். இவன் இந்த மாதிரி ஆள்லாம் கிடையாது. ஏய் அண்ணா, என்னதோ கிடக்குது இந்த சைடு, தள்ளி வராங்க. என்னதோ கிடக்குது, பாம்பு புராணம் என்னதோ கிடக்குன்னு நினைக்கேன். அது பாம்பு புராணம் கிடையாதுல சதீஷ். லே சதீஷ், நாங்க ரெண்டு பேரும் உன்னை கண்டுபிடிச்சிட்டோம், வெளியில வா. லே ஏதோ நல்லவன் போல எல்லாம் பேசுன, பட்டுன்னு மாட்டி கொடுத்துட்ட. நீ என்ன மாட்டியே கொடுக்க மாட்டேன்னு சொல்லிட்டு தலையெல்லாம் குடிஞ்சிட்டு கிடந்தேன் தெரியுமா? சரி விடு, கேம்னா நட்பு எதுவுமே கிடையாது, இப்படிதான் விளையாடணும். சரி வாங்கல, அடுத்த ஆளுகளை கண்டுபிடிக்க போவோம். இன்னும் நிறைய பேர் இருக்காவ. சரி வாழ போ. இருந்தாலும் உங்களை கண்டுபிடிக்க நான் நல்லா கஷ்டப்பட்டேன். எம்மா இன்னும் வாரானு, அப்படியே சாடி ஓடிடலாம், அப்பதான் தப்பிக்க முடியும். அங்கே நல்லா போய் பார்த்துட்டு இருக்க? இல்லல, நம்மளே இது போல ஒரு இடத்துல தானே கடந்தோம். அதான் இது போல ஏதாவது இடத்துல யாராவது கிடக்காவலான்னு பார்த்தேன். யாராவது இருக்காவளால? யாரும் இருந்த போல இல்ல. நீயும் ஒருக்க அந்த மரத்து பின்னாடி எல்லாம் சர்ச் பண்ணி பாரு, இருப்பாவன்னு நினைக்கேன். அங்க யாரோ போன போல இருந்துல. ஒருவேளை பேயா இருக்குமோ? லே நாய் பேய் நிக்காம சும்மா இருங்கல, நைட்டு உறக்கமும் வராது பேய் அதெல்லாம் பேசணும்னா. அப்படியே சாடி அந்த சைடு ஓடிரும், அப்பதான் தப்பிக்க முடியும். லே அப்போ இந்த இடத்துல மரத்து பின்னாடி மட்டும்தான் ஒளிய முடியும், வேற எங்கேயும் ஒளிய முடியாது. யாருமே இல்ல, வா அடுத்த இடத்துக்கு போவோம்.
எம்மோ வாரானுவாடே குனிஞ்சு கிடக்க முடியல, கழுத்து ஒரு சைடுல கிடக்கு. போகவும் மாட்டேங்கான்னு சிறையா இருக்குடே. என்னல இங்க யாரும் இருந்த போல இல்ல. எப்போல இது செட்டான பிளேஸ், இதுல கண்டிப்பா நிறைய பேர் ஒளிஞ்சிருப்பாவ. ஒரு நல்ல வழி, இதுல தண்ணி போகுது, அதோட சேர்ந்து போயிருவோமா? வேண்டாம், நம்ம ஏதாவது குளத்துல போய் கடந்துட்டோம்னா நம்ம நீச்சல் அடிக்கவும் தெரியாது, எப்படி திருப்பி வருவோம்? ஒரு ஐடியா, நம்ம போற வழியில எங்கேயாவது எட்டி சாடி ஓடிடலாம். அப்படியே போவோம். இல்ல இங்க ஆறு மாதிரிப்பட்ட பிளேஸ்ல இங்க யாரும் வந்து ஒளிய மாட்டாவ. ஏன்னா இந்த ஆத்தோட அடிச்சுட்டு போயிடுவோம்னு பயத்துல இங்க யாரும் ஒளிய மாட்டாவ. அப்போ வாழ அடுத்த இடத்துக்கு போவோம். எதுக்கு டைம் வேஸ்ட் பண்ணிட்டு இருக்கோம் இங்கே பேசி பேசி? சரி வாங்களே அடுத்த இடத்துக்கு போவோம். எம்மோ அந்த பயக்க வாரான்வளே. தலையை நல்லா குனிச்சு வச்சுக்கிட்டா நம்ம அசால்ட்டா தப்பிச்சிடலாம் இந்த இடத்துல. அப்ப எப்படி அந்த சைடுல போனேன் எங்களுக்கும் சொல்லிதான், நாங்களும் வாரோம் அந்த சைடு. அது வேற ஒண்ணும் இல்லல, நீங்க அந்த வேற புடிச்சிட்டு அப்படியே தள்ளி தள்ளி வந்தீங்கன்னா இங்க வந்துருவீங்க. இல்ல நான் வரேன் ஃபர்ஸ்ட். அப்படிதாம்லே, வா வா. லே வந்துட்டேம்ல, ஈஸியா தான் இருந்து. இப்படிதான் எல்லா இடத்துலயும் சாடி சாடி வந்தியோ? ஆமால. வாங்களே கீழே இறங்கி எல்லாரையும் தேடுவோம், அப்பதான் கண்டுபிடிக்க முடியும். நம்ம ஒளிஞ்ச இடம் தான் இருக்கிறதுலே சூப்பர்னு நினைச்சிட்டு வந்தோம். அதோட சூப்பரான இடம் இங்க இருக்கு கட்டியா. இந்த இடத்துல நம்ம ஒளிஞ்ச யாராலையும் கண்டுபிடிக்கவே முடியாது கட்டியா. யார்ல இது? எந்திரி, நான் உன்னை கண்டுபிடிச்சிட்டேன். ஐயோ லல்லி மாட்டிக்கிட்டா. நம்மளே மாட்டி விடுவாளா என்ன? மாட்டி விடாம இருந்தா நல்லது. லல்லி நீ மாட்டிக்கிட்ட, நீ அவுட்டனா? சரி வா இழுக்காம போ. நீ யாரெல்லாம் உண்டு? நீ மௌலி, பிங்கி, கவிதா, உங்க 3 பேர் மட்டும்தான் நீ உண்டு. சரி வாழ அவங்கள போய் தேடுவோம். போயிட்டாங்களா? எப்போ எவ்வளவு நேரம் தலையை குனிஞ்சு வச்சுட்டே இருக்கிறதுக்கு? இது மேல கொஞ்ச நேரம் ஏறி இருப்போம். இனி இந்த இடத்து எப்படி வரமாட்டாங்க தேடிட்டோம்னு சொல்லிட்டு. எங்க இந்த கல்லு வந்து இவ்வளவு நேரம் இல்லையே? இந்த கல்லை நான் எங்கேயோ பார்த்திருக்கேன், ஆனா எங்க பார்த்தேன்னு ஞாபகம் இல்ல. சரி கல்லு தானே வந்து விழுந்து நமக்கு என்ன? அங்க ஒரு மாடு போகுது. இதுவரை நான் மாடை நேர்ல பார்த்ததே இல்ல. போய் ஒருக்க தொட்டு பார்ப்போம். நம்ம எல்லா இடத்துலயுமே தேடிட்டோம்ல, அவங்க 3 பேரை மட்டும் கண்டே பிடிக்க முடியல. அப்ப என்ன அர்த்தம்? என்ன அர்த்தம்? அவங்க 3 பேரும் ஜெயிச்சிட்டாங்கன்னு அர்த்தம், நம்ம தோத்துட்டோம். ஆமாலே, நம்ம 4 பேருமே தோத்துட்டோம். அவங்க 3 பேரும் தான் ஜெயிச்சிருக்காங்க. சரி அவங்கள எல்லாரும் கூப்பிடு, எங்க எல்லாம் ஒளிஞ்சிருந்தாங்கன்னு கேட்போம். அது எப்படில? நம்ம எல்லா இடத்தையுமே தேடணும், ஆனா ஒரு இடத்துலயும் காணல. ஒரேல தொலைஞ்சு போயிருப்பாவளோ? லே வாய கழுவுல. சரி மேட்ச் முடிஞ்சு எல்லாரும் வாங்க, ஒத்துக்கிட்டான் தோத்துட்டான்னு. மௌலி நம்ம 2 பேரும் ஜெயிச்சிட்டோம். அப்படியே நம்ம 2 பேரும் மட்டும் தான் ஜெயிச்சோமா? என்ன நீங்க 2 பேர் மட்டும் தான் வந்திருக்கீங்க? பிங்கி எங்க? பின்னாடி வாராளா? பிங்கியா? நாங்க பிங்கியும் காணல மங்கியும் காணல. அப்ப அவ எங்க போனா? எட்டி மௌலி உங்க கூட தானே வந்தா. அவ எங்க? நாங்களும் அவளை கண்டுபிடிக்கல. அவ என் பக்கத்துல உள்ள மரத்துல தான் ஒளிஞ்சிருந்தா. நீங்க என்ன கண்டுபிடிச்சப்ப கூட அவ அங்கதான் ஒளிஞ்சிருந்தா. அப்போ அவ எங்க போயிருப்பா? நம்ம அங்க போய் பாப்போமா? அவ ஒருவேளை நம்ம சொன்னது கேட்காம அங்கே இருந்தா கூட இருப்பா. சரி வாங்க போய் பாப்போம். அவ என் பெஸ்ட் ஃப்ரெண்டு. அவ இந்த மரத்துல தான் ஒளிஞ்சிருந்தா. நான் அந்த இதுக்குள்ள கிடந்தேன். அவ சைடுல ஏதாவது இருக்காளான்னு பாரு. எட்டி பிங்கி, எட்டி பிங்கி, எங்கேயாவது குழியில ஏதாவது விழுந்துட்டியாட்டி? வெளியில வா, கேம் முடிஞ்சு, நீ ஜெயிச்சிட்ட. வரல சுபி. ஒருவேளை அவ கவிதா கூட சண்டை போட்டாள, அதனால கோவத்துல வீட்டுக்கு போயிட்டாளோ? நீனடி புது பொருளை கலப்புல. சரி வாங்க எல்லாரும் வீட்டுக்கு போய் பாப்போம். வீட்டுல தான் இருப்பா, வேற அவன் எங்க போயிருப்பா? லே என்னல நீங்க? நாங்க ஒரு பிள்ளையை காணல, நீங்க கஷ்டப்பட்டு இருக்கோம், நீங்க ஜாலியா ஏறி உட்கார்ந்துருக்கீங்க. அந்த குட்டி வயிறு பசிச்சுன்னு வீட்டுக்கு வந்து சாப்பிட்டுட்டு இருக்கோம், வேணா பாரு. அவ சரியான ஒரு தீனி பண்டாரம். பிங்கி பிங்கி பிங்கி. என்ன பிங்கி நீங்க வந்து கூப்பிடுதீங்க? நீங்க தானே அவளை விளையாட்டுக்கு கூப்பிட்டு போனீங்க. அப்ப இன்னும் பிங்கி வீட்டுக்கு வரலையா? என்னது
ஏ பாப்பா, அங்க என்ன பண்ணீங்க? இங்க வா, அங்கெல்லாம் இருக்காது, அது ரொம்ப டேஞ்சரான பிளேஸ். அங்கிள் அங்கிள், நான் இந்த காட்டுல விளையாட வந்தேன். என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் காணல. என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் தொலைஞ்சு போயிட்டாங்க. எப்படியாவது காப்பாத்தி கொடுங்க அங்கிள். உன் ஃப்ரெண்ட்ஸ் ஒன்றும் தொலைஞ்சு போகலம்மா, நீ தான் தொலைஞ்சு போயிருக்க. ஆமா, உங்க மூஞ்சிய கொஞ்சம் காட்டான். உன்னை நான் எங்கேயோ பார்த்துருக்கேன். உங்க அம்மா பேர் என்னன்னு சொல்லு பாப்போம். கீதா. கீதாக்க மோளா நீ? வா, நான் உன்னை வீட்டுக்கு கொண்டு விட்டுருக்கேன். உங்க அம்மா வேணா தெரியும். அங்கிள், என்ன வீட்டுக்கு கூட்டிட்டு போய் விட்டுருவீங்களா? விட்டுருவேம்மா, வா போ. ஏ பாப்பா, இப்படியெல்லாம் தனியா வரக்கூடாதுன்னா. என்ன போல எல்லாரும் நல்லவங்களா இருக்க மாட்டாங்க, யாராவது புடிச்சிட்டு போயிடுவாங்க. அங்கிள், என் ஃப்ரெண்ட்ஸ் கூட தான் நான் இருந்தேன். அவங்களெல்லாம் காணல. சரி வா, நான் உன்னை கொண்டு வீட்டுல விட்டுறேன். இப்படிதானே போடுவோம் வீட்டுக்கு. ஆமா அங்கிள். ஐயே, ஏமாட்டி விளையாட போயிட்டு அழுதுட்டே வரிய, எங்கேயாவது கீழே விழுந்துட்டேலா? அம்மா, கீழே ஒண்ணும் விழல. நாங்க ஹைட் அண்ட் சீக் விளையாட காட்டுக்கு போனோமா, அப்போ பிங்கி காணல. என்னது, பிங்கியே காணலையா? அம்மா, நீங்க எதுக்கிட்டே காட்டுக்கெல்லாம் போனிய விளையாடுறதுக்கு? உங்களுக்கு இங்க விளையாட இடம் இல்லாமையா இருக்கு? பிங்கி அம்மா இங்க எல்லாரையும் திட்டுனாவ, கவிதாவை அடிச்சு விட்டாவம்மா. நீங்க எதுக்கிட்டே காட்டுக்கெல்லாம் போனிய? உங்களுக்கு இங்க விளையாட இடம் ஒண்ணு இல்லையா? அம்மா, இங்க பக்கத்துல இருக்க காட்டுக்கு தாம்மா போனோம். இந்த சதீஷ் பையனை கூட்டிட்டே போனோம் ஹைட் அண்ட் சீக் விளையாட காட்டுக்கு போலான்னு. அம்மா விடுமா, அடிக்காத, வலிக்குது. நீ எதுக்குல இந்த சின்ன பிள்ளையெல்லாம் காட்டு கூட்டிட்டு போற? ஏம்மா, ஒழுங்கா நிக்க கூட முடியலையே, முதுகெலும்பு உடஞ்சு போச்சே. நீ இங்க வா, நீ அவ்வளவு ஒண்ணு நல்லவெல்லாம் இல்ல. நீ எதுக்கு இவன் கூப்பிட்டோன்னு எல்லாரையும் காட்டு கூட்டிட்டு போன? அம்மா, ஏன் அழுதுட்டே வரீங்க? என்னாச்சு? அம்மா அம்மா, பிங்கிக்கு அம்மா என்ன அடிச்சிட்டாங்கம்மா. எதுக்கிட்டே அவ உங்களை அடிச்சா? அம்மா, நாங்க ஹைட் அண்ட் சீக் விளையாட காட்டுக்கு போனோமா. காட்டுக்கு எதுக்கிட்டே ஹைட் அண்ட் சீக் விளையாட போனீங்க? அப்போ பிங்கிய காணாம போயிட்டாம்மா. அதுக்கு அந்த டோபாமண்ட ஒண்ணே எதுக்கிட்டே அடிச்சா? அது லல்லி என் கூட அவ சண்டை போட்டுட்டு காணாம போயிட்டான்னு சொன்னாம்மா. அவ சொன்னோன்னா அவ உன்னை பிடிச்சு அடிச்சிருவாளா? அவ்வளவு பெரிய ஆளா அவ? இன்னைக்கு பாத்துக்க அவள. ஊர்ல உள்ள அவ்வளவு ஒண்ணு அடிச்சா நீ அடி வாங்கிட்டு ஆட்டி வருவ. பின்ன திருப்பி அடிக்கவாமா முடியும்? வாய முடிடி. இந்த வாய்க்கு ஒண்ணு ஒரு குறைச்சலும் இல்ல. அங்க வச்சு ஒண்ணும் பேச முடியாது. நீ வந்து கேளுமா. பிள்ளைய தொலைச்சு சொல்லிட்டு நான் நட்டி வந்து கேட்க முடியும்? இப்ப அந்த பிள்ளை எங்க போயிட்டோ என்னமோ. சரி வாங்க போய் பாப்போம். கவிதா, பிங்கி இன்னி வரமாட்டாளா? அவளை காட்டுல புலி என்னதாவது கடிச்சு தின்றுக்குமோ? ஏமுட்டி பயம் கொடுத்துக்க, சும்மா இருட்டி. அம்மா அம்மா, அழாதீங்கம்மா. ஏ கீதா, என்னது இது அழுதுட்டே இருக்க? போனா வருவா, கவலைப்படாத. அவ்வளோ பெரிய காட்டுல தொலைஞ்சிட்ட, நீ எப்படி என் பிள்ளை வருவ? நீ எப்படி அவளை நான் திருப்பி பார்க்க முடியும்? சரி, அதெல்லாம் விடு. உன் பிள்ளை தொலைஞ்சிட்டா, எதுக்கு நீ என் பிள்ளைய அடிச்ச? என் பிள்ளைய உன் பிள்ளைய கொண்டு அங்க போய் தொலைச்சா? உனக்கு தெரியாம ஒன்னும் செய்யக்கூடாது. என் பிள்ளை ஒழுங்கா இருப்பா, உன் பிள்ளை தான் சண்டை இழுத்து விட்டு அவளை கோவப்படுத்தி போக வச்சா. தேவையெல்லாம் பேசிட்டு இருக்காது. என் பிள்ளைய பத்தி எனக்கு தெரியும். நீ தப்பா பேசாத, எனக்கு கோவம் வரும். அவ்வளோவுக்கு அவ்வளோ பிள்ளைய சொன்னாதான் கோவம் பொத்துட்டு வரும். என் பிள்ளை காணாம போது எனக்கு தான் தெரியும் அதுக்குள்ள கஷ்டம் என்னன்னு. உனக்கா தெரியும்? எதுக்கு நீ என் பிள்ளைய அடிச்சேன்னு மட்டும் சொல்லி எனக்கு கோவம் வருதே சொல்லு. அப்படிதான்ட்டி அடிப்பேன், என்னட்டி பண்ணுவ? உன் பிள்ளை தொலைஞ்சு போனா அது உன்னோட வச்சுக்கணும். அந்த கோவத்தெல்லாம் எதுக்கு என் பிள்ளை மேல காட்டிட்டு இருக்க? என் பிள்ளைய உன் பிள்ளைய போன்னு சொன்னா? ஆமா, அவ அப்படி சொன்னான்னு சொல்லியிருப்பா. கோவத்துல அவ கண்ணை உருட்டி உருட்டி நின்று சொல்லியிருப்பா. தேவையில்லாம என் பிள்ளைய பத்தி தப்பா பேசாத. நான் திருப்பி சொல்லிட்டே இருக்கேன், எனக்கு கோவமா வருது. கோவம் வருதுன்னா போய் முட்டிட்டு சாவு எங்கேயாவது. அவ்வளோ மரம் நிக்கல. ஏ பாட்டி, நீ போய் முட்டிட்டு சாவு. என் பிள்ளைய காணாத வழி எனக்கு தான் தெரியும், உனக்காட்டி தெரியும்? அவ்வளோ பெரிய காட்டில் என் பிள்ளை எங்கே என்ன செஞ்சுட்டு இருப்பான்னு கூட தெரியாமல் நான் இங்கே இருக்கேன். எனக்கு அந்த வழி உனக்கு என்னட்டி தெரியும்? ஏன் இந்த உலகத்திலே உன் பிள்ளை மட்டும் தான் தொலைஞ்சு போயிருக்காளா? என் பிள்ளைல என்ன வேடிக்கை பார்த்துட்டு இருக்கீங்க? எல்லாரும் வீட்டுக்கு போங்க. என்னைக்கு இதை இந்த அழுதுட்டு இருக்க? வருவா, கவலைப்படாத. என்னக்கா இப்படி சொல்லுதிய? என் பிள்ளை அவ்வளோ பெரிய காட்டில் தொலைஞ்சு போயிருக்கா. இப்போ என்ன செய்வோம்? அந்த காட்டில் போய் தேடுவோமா? அம்மா அம்மா, நாங்க எல்லாரும் அந்த காட்டுல ஹைட் அண்ட் சீக் விளையாட போனோமா. அப்போ கடைசியா நான் பிங்கிய லல்லி கூட வச்சு பார்த்தேன். அவ கூட தான் ஒளிய போனா. என்னது, லல்லி கூடயா ஒளிய போனா? ஆமாம்மா, நாங்க கண்டுபிடிக்கும் போது
கூட லல்லி கிட்டதான் அவ இருந்தாளாம். ஆனா நாங்க அடுத்து தேட போகும்போது அவளை காணல. அப்போ லல்லி தான் எங்கேயாவது கூட்டிட்டு போய் தொலைச்சிருப்பாளோ? தேவையில்லாம எதுக்கு என் பிள்ளை பத்தி தப்பு தப்பா சொல்லிட்டு இருக்க? என் பிள்ளை அப்படிப்பட்ட பிள்ளை ஒண்ணும் கிடையாது. நான் சும்மா கேப்போன்னு தான் சொல்லி அந்த பிள்ளைய கூட்டிட்டு வா. மரியாதை கொடுத்து பேசி எனக்கும் கோவப்பட தெரியும். லல்லி இங்க வா. இங்க பாரு மக்களே, அவ கேட்கறதுக்கெல்லாம் நீ உண்மையை மட்டும் சொல்லணேனா? என்னதுமா? உண்மையை சொல்லணும்னா உண்மையை மட்டும் தான் சொல்லணும். தேவையில்லாம எந்த பொய்யும் சொல்லாத சொல்லியாச்சு. லல்லிமா என் பிள்ளை கடைசியா ஹைட் அண்ட் சீக் விளையாடும்போது உன் கூட தான் வந்து ஒளிஞ்சான்னு இவன் சொன்னாமா, அது உண்மையா? ஆமா ஆண்டி, பிங்கி கடைசியா ஹைட் அண்ட் சீக் விளையாடும்போது என் கூட தான் வந்து ஒளிஞ்சிருந்தேன். என் பக்கத்துல இருந்த மரத்துல தான் அவ இருந்தா. கடைசியா இவங்க எல்லாரும் என்ன கண்டுபிடிச்சிட்டாங்க. அப்போ கூட நான் பார்க்கும்போது அந்த மரத்துல இருந்து அவ என்ன சொன்னா, என்கிட்ட என்ன எல்லார்ட்டையும் மாட்டி விட்டுறாத லல்லின்னு. அதனால அவ என் ஃப்ரெண்டுன்னு சொல்லிட்டு நான் மாட்டி விடாம நான் அப்படியே வந்துட்டேன். அடுத்து கடைசியா அப்போ நான் தோத்துட்டேன்னு ஒத்துக்கிட்டேன்னு சொல்லி எல்லாரையும் வர சொன்னான். அப்போ மௌலி கவிதா எல்லாரும் வந்தாங்க. பிங்கிய காணல. அப்போ நாங்க ஃபுல் இடத்துலையும் தேடி பார்த்தோம். அவன் ஒளிஞ்சிருந்த இடத்துலையும் போய் பார்த்தோம். அப்போ பிங்கிய அங்க காணல. நாங்க அவ வயிறு பசிச்சு வீட்டுக்கு போய் சாப்பிட்டுட்டு இருப்பான்னு சொல்லிட்டு நாங்க வந்தோம். வந்து பார்த்தா பிங்கி காணல. அதான் நாங்க போய் எல்லாரும் அம்மாவை கூட்டிட்டு வந்துட்டோம். எம்மா எம்மா, அண்ணா பிங்கி வாரா பாரு. அம்மா வந்துட்டேன். எங்க மக்களே போனேன்? இவ்வளோ நேரம் ஒன்றும் காணாம எவ்வளோ அழுதுட்டு இருந்தேன் தெரியுமா? எம்மா உன் பிள்ளை அந்த காட்டுல இருந்தா, நான் விறகு வெட்ட போகும்போது பார்த்து கூட்டிட்டு வந்திருக்கேன். இனி இப்படி வெளியில ஒண்ணு விடாதேனா? சரி, ரொம்ப நன்றி அண்ணே. சரிம்மா, நான் வாரேன். சரி, ரொம்ப தேங்க்ஸ் அண்ணே. இந்த உதவி நான் என்னைக்குமே மறக்க மாட்டேன் வாழ்க்கையில. உன்கிட்ட ஒளிய தானே டீ சொன்னேன், அந்தால ஒளிஞ்சா போ சொன்னேன். அந்த பிள்ளையே இப்பதான் தொலைஞ்சு போயிட்டு வந்திருக்கு. நீ வாழ வீட்டுக்கு போ. எம்மா இந்த குட்டியால அவங்க அம்மா எண்ணெய் அடிச்சு போட்டு வாமா வீட்டுக்கு வந்து சோறுதா, வயிறும் பசிக்குது.